guys, வெல்கம் டு கோட் வித் கீத்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லவ் கால்குலேட்டர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். HTML CSS JavaScript யூஸ் பண்ணி. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு டே 15 ஆஃப் 100 days ஆஃப் கோடிங் சேலஞ்சில் இருக்கோம். ஓகே கைஸ், நம்ம டக்குன்னு போயிட்டு அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் நம்மளோட அவுட்புட். இங்கே நம்ம நேம் கொடுக்குறப்ப நம்ம கால்குலேட் பட்டன் கொடுத்ததும் நான் எக்ஸாம்பிளுக்கு 2 நேம் கொடுக்குறேன். கால்குலேட் பட்டன் நீங்கள் கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் 2 பேரோட நேம் கொடுத்ததும் ஒரு குவாட்ஸை எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது, நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜை வந்து எப்படி ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுறது. இந்த ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுற பர்சன்டேஜ் வந்து நமக்கு 0லலாம் வந்துடக்கூடாது இல்லையா. நான் வந்து இங்கே கண்டிஷன் வந்து மேட் பண்ணியிருக்கேன். (40) கீழே நம்ம வந்து போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். பிகாஸ் அப்படின்னா தான் நம்மளோட கால்குலேட்டரில் ரியல் டைமாக பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தென் இந்த மாதிரி எப்படி ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு செட் ஆஃப் பர்சன்டேஜ் லைக் 80 to 100க்குள்ளே இருந்தால் ஒரு குவாட்ஸ், தென் அதுக்கு கீழே இருந்தால் ஒரு குவாட்ஸ், தென் அதுக்கும் கீழே இருந்தால் ஒரு குவாட்ஸ், இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக நான் திரும்ப கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா வேறு ஒரு குவாட்ஸ் வருது. சேம் நேமுக்கு தான் இத்தனைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து "You two are perfect match. Two love stories never have endingனு ஒரு அமேசிங்கான குவாட்ஸ் வந்து நமக்கு எங்கே கிடைக்குது. ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த லவ் கால்குலேட்டரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சரி வாங்க டக்குன்னு நம்ம கோடிங் பார்ட்குள்ளே போயிடலாம். இதான் நம்மளோட கோடிங். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTML டேக்குள்ளே தான் நம்ம எல்லாமே எழுதியிருக்கோம். ஹெடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் கண்டெயின் பண்ணியிருக்கேன். தென் நான் ஸ்டைல்ஸை ஃபுல்லாகவே ஒரே இதில் எழுதிட்டேன். இங்கே பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பூட்ஸ்ட்ராப்போட லிங்க்கை வந்து நம்ம இங்கே கண்டெயின் பண்ணியிருக்கோம். லிங்க்குன்ற டேகுக்குள்ளே நீங்கள் வந்து பூட்ஸ்ட்ராப்போட லிங்க்கை வந்து போடணும். தென் டைட்டிலில் நம்ம லவ் கால்குலேட்டர்னு வச்சுருக்கோம். அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே ஷோன் ஆகும், லவ் கால்குலேட்டர்னு. அகெயின் இங்கே நம்ம ஸ்டைலுக்கான CSS எல்லாமே எழுதியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைல் டிசைன் பண்ணிக்கோங்க. பாடியில் பார்த்தோன்னா நீங்கள் இங்கே பார்க்குற எல்லா கண்டென்ட்டையுமே நம்ம வந்து பாடியில் மட்டும்தான் ரைட் பண்ண முடியும். ஹெடரில் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. பாடியில் பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து நம்ம ஹெடர்னு ஒரு டேக் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே வந்து நம்ம டிவ்வில் வந்து கார்டை டிசைன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ வித்து வரணும், மார்ஜின் வந்து ஆட்டோவாக இருக்கணும், டெக்ஸ்ட் வந்து எனக்கு சென்டரில் வரணும். ஸோ அதெல்லாம் வந்து நான் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். தென் H1ல் பார்த்தீங்கன்னா கார்டு ஹெடர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம லவ் கால்குலேட்டரை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக ஸ்டைலிங் பர்பஸ்க்கு. லைக் இந்த பேக்ரவுண்ட் கலர் ரெட் கொடுத்தீங்கன்னா இந்த ரெட் கிடைக்கும். தென் கலரில் வந்து நீங்கள் ஒயிட் வச்சிங்கன்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா கார்டோட பாடியில் வந்து நம்ம என்னெல்லாம் கண்டெயின் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து டெக்ஸ்ட்டெல்லாம் கெட் பண்ணுறதுக்காக ஒரு இன்புட் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். அண்ட் தென் நம்ம இங்கே பிளேஸ் ஹோல்டரில் நம்மளோட நேம்ன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காக யுவர் நேம் கொடுத்துருக்கோம். தென் அங்கே ஒரு ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன், நேம்ன்ற ஐடி. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு கம்பேர் பண்ணுற மாதிரி நம்ம காமிக்கிறதுக்காண்டி ப்ளஸ்ன்ற சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்னர் நேம் கெட் பண்ணுறதுக்காக திரும்ப ஒரு இன்புட் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டையுமே நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக ஃபார்ம் குரூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிவ் ஃபுல்லாகவே எனக்கு டிசைன் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்ம் குரூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட நம்ம ஃபார்ம் வந்து முடிஞ்சிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம பட்டன் சக்ஸஸ் அப்படின்னு கொடுக்குறப்ப க்ரீன் கலர் வந்து எனக்கு ஷோன் ஆகும். ஸோ W50 அப்படின்றது வந்து எனக்கு விதை குறிக்கும். இப்போ நான் இதை குறைச்சேன்னா உங்களுக்கு வந்து அங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் லெஸ் பண்ணிட்டேன், நான் ரீலோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சைஸ் குறைஞ்சிச்சு இல்லையா. இதுதான் வந்து நம்ம வித்து. ஸோ நான் இங்கே 15 மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நான் இங்கே பட்டனை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன நடக்கணும் அது அப்படின்றத ஆன் கிளிக்கில் எழுதியிருக்கேன். ஆன் கிளிக் வந்து ஒரு ஈவெண்ட் லிசனர். ஸோ நீங்கள் இங்கே ஆன் கிளிக் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன ஃபங்க்ஷன் கால் ஆகணுன்றதை இங்கே தான் எழுத போகிறோம். ஆன் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு செக் லவ் பேரன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ நான் அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவ்வில் வந்து நான் பர்சன்டேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இங்கே உங்களுக்கு வச்சுருக்கேன். இதை வந்து ரீட் ஒன்லியாக போடுறோம். எதுக்காக ரீட் ஒன்லினா இங்கே நம்ம வந்து எதுவுமே டைப் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு கொடுக்குற டேட்டாவை அது டிஸ்பிளே மட்டும்தான் பண்ணணுன்ற பர்பஸ்க்காக நம்ம வந்து ரீட் ஒன்லி யூஸ் பண்ணுறோம். பிஆர் டேக் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பிரேக் நெக்ஸ்ட் லைனில் வரணும், இல்லை ஸ்பேஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல வந்து பிஆர் டேக் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக நமக்கு குவாட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் ஐடி இஸ் ஈக்குவல் டு குவாட்ஸ்னு கொடுத்துருக்கேன். குவாட்ஸுக்கான டிசைன் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். நார்மலாக ஒரு டிவ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஃபூட்டரில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ளஷர் ஆஃப் லிவிங் இஸ் லவ்விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு நம்ம ஃபூட்டரை முடிச்சிட்டோம். இதுதான் நம்மளோட HTML.
இப்போ நம்ம டேரெக்ட்டா ஸ்கிரிப்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆல் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு கால் ஆக போற ஃபங்ஷன் வந்து செக் லவ் பேர். ஸோ இது வந்து கால் ஆனதும் நேம வந்து நீங்க கன்டெயின் பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியில நேம வாங்கி நம்ம இங்க ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் நேம் நமக்கு வந்து 2 நேமும் தேவை. ஐடி யூஸ் பண்ணி இந்த நேமையும், இந்த லாஸ்ட் நேமையும் வாங்கி நம்ம இங்க ஸ்டோர் பண்ணிடுறோம். சப்போஸ் இப்போ வந்து நேம் வந்து எம்ப்டியா இருந்துச்சு அப்படின்னா, ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் குடுக்குறோம். நீங்க அதுக்கு பதிலா இங்க ரெக்வயர்டும் யூஸ் பண்ணலாம். நீங்க இங்க ரெக்வயர்டு போட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எழுத தேவையில்ல. இது வந்து அலர்ட்டா வராது. உங்களுக்கு சப்மிட் பண்ணவே விடாது நீங்க ரெக்வயர்ட் போடுறப்ப. இது வந்து நம்ம அலர்ட் பண்ணுறதுக்காக இப்படி குடுக்குறோம். அதே மாரி இப்ப நேம் வந்து லெஸ் தென் 2 லென்த்தா இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா 2 லெட்டருக்கு குறைஞ்சு யாருமே நேம் வைக்க மாட்டாங்க. மேக்ஸிமம். ஸோ வந்து நம்ம அந்த மாரி ஒரு அலர்ட் மெசேஜ் வச்சிருக்கோம். மினிமம் லென்த் இஸ் 3. இப்ப நான் அத உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். இங்க வந்து அப்படின்னு போடுறேன். இவங்க 2 பேருக்கும் கிளிக் பண்ணி பார்ப்போம். பாருங்க மினிமம் லென்த் இஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து வருது. ஸோ நமக்கு 3 நம்பருக்கு மேல தான் வந்து நேம் இருக்கணுன்ற கண்டிஷன வேலிடேட் பண்ணுறதுக்காக இத குடுக்குறோம். தென் இங்க குடுக்குற நேம் வந்து நம்பரா இருக்கக்கூடாது. சப்போஸ் நமக்கு வந்து இங்க நம்பர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ண பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 0 அந்த மாதிரிலாம் குடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 3 இல்ல. அதனால அந்த வேலிடேஷன் தான் செக் பண்ணுது. இப்ப நம்ம 3யே குடுத்துட்டோம். 0 குடுக்குறப்ப நம்பர்ஸ் ஆர் நாட் அலோடட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அலர்ட் வருது. நெக்ஸ்ட் அதே மாரி தான் நம்ம இங்க செக் பண்றோம். லாஸ்ட் நேம் வந்து நமக்கு நல்லா இருக்கக்கூடாது. தென் அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 2வா இருக்கக்கூடாது. தென் வந்து நல்லாவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்பர்ஸும் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். அண்ட் தென் நம்ம வந்து இங்க நான் உங்களுக்கு ஒரு லாஜிக் எழுதியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? நம்ம வந்து லெஸ் தென் 40க்கு அவங்களோட பெர்சன்டேஜ் வந்துச்சு அப்புட்ன்னா, நம்ம லவ் கால்குலேட்டருக்கு பாஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து லெஸ் தென் 40க்கு வந்துச்சு அப்புட்ன்னா, நம்ம வந்து வேல்யூவ வந்து 40 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுறோம். லெஸ் தென் 40க்கு வந்தாலே வந்து நம்ம 40ன்னு டிஃபால்ட்டா செட் பண்ணிட்டு, அந்த 40ய தான் வந்து நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறோம். ஸோ என்னோட கண்டிஷன் படி யாருக்குமே என்ன நேமோட பெர்சன்ஸ் போட்டாலுமே லெஸ் தென் 40க்கு கீழ வர வேண்டாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் எமோஷனலி கனெக்டட் சம்திங் நோ. ஸோ நமக்கு 0 அந்த மாரிலாம் போடுறப்ப அது நல்லா இருக்காது. ஸோ நான் அந்த மாரி கிரைட்டீரியா வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இத போட்டுக்கலாம். இல்லன்னா வேண்டாம். அண்ட் தென் நம்ம குவாட்ஸோட டெக்ஸ்ட்ட வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக இங்கே ஒரு வேரியபிள்ல எம்ப்டி ஸ்ட்ரிங்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தென் கிளாஸஸ்க்கும் எம்ப்டிவா ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அகைன் இப்போ என்ன செக் பண்ணுறோம்னா, இப்போ லவ் டேட்டா வந்து எனக்கு கிரேட்டர் தென் 80 இருக்கு அப்படின்னா, நமக்கு இங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். அது என்னன்னா, "யூ 2 ஆர் த பெர்ஃபெக்ட் மேட்ச். ட்ரூ லவ் ஸ்டோரீஸ் நெவர் எண்டிங்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறோம். இதுக்கு வந்து கிளாஸ் நான் பாசிட்டிவ்னு குடுக்குறேன். இங்க பாசிட்டிவ்னு குடுக்குறப்ப என்ன ஆகும்னா, நான் இத யூஸ் பண்ணி தான் வந்து இந்த இடத்துல கலரிங்ஸ் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? பார்டர் கலர் வந்து க்ரீன்ல வரும். ஸோ, நான் பாசிட்டிவா குடுக்குறப்ப க்ரீன்ல வரும். மோட்டிவேஷனலா குடுக்குறப்ப வந்து எனக்கு எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் அட்வைஸா குடுக்குறப்ப வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு லவ் டேட்டா வந்து நமக்கு லெஸ் தென் 60ல வருது அப்படின்னா, நம்ம வந்து இங்க என்ன குடுக்க போறோம்னா, குட் வைப்ஸ் ஹியர் லவ் இஸ் நாட் அபவுட் ஹவ் மச் யூ சே ஐ லவ் யூ அண்ட் தென் சம் அதர் இதெல்லாம் நம்ம குடுத்துட்டு, இங்க வந்து மோட்டிவேஷனலா கிளாஸ வந்து செட் பண்ணிடுறோம். அகைன் நீங்க இஃப் எல்ஸ்ல வந்து லவ் டேட்டா வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 40 இருந்துச்சு அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் ஒரு அட்வைஸ் மாரி குடுத்துட்டு, அதோட இஃப் எல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து இங்க குவாட் பாக்ஸ வந்து நம்ம வந்து கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி கெட் பண்றோம். அதில வந்து இன்னர் HTML தான் நமக்கு இங்க என்ன குவாட்ஸ் வருதோ அத வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்றோம். வித் த ஸ்டைலிங் ஆஃப். இப்போ வந்து ஸ்டைல் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க CSSஓட ஸ்டைல்ஸ வந்து ஆட் பண்ண போறீங்கன்னா, இதுதான் பண்ணணும். நம்மளோட ஐடி வாங்குன வேரியபிள். இங்க வந்து நம்ம ஐடிய கெட் பண்ணி வச்சிருக்க வேரியபிள் டாட் கிளாஸ் நேம். அதில வந்து நம்ம என்ன கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ண போறோம். குவாட்ஸ் பாக்ஸ்னு ஒரு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் எனக்கு என்ன கிளாஸ் நேம் வேணும்னா, அட்வைஸா, மோட்டிவேஷனலா, பாசிட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் நேமும் நமக்கு வேணும். அத வந்து நம்ம டிசைனிங் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே. இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம லவ் கால்குலேட்டருக்கு டேட்டாவ பாஸ் பண்ணுறோம் இல்லையா? நேமையும், லாஸ்ட் நேமையும் பாஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, 2ஓட லென்த்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நேம் லென்த்த வந்து நம்ம கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் நேமோட லென்த்தையும் கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ் பெர்சன்டேஜ் எப்படி போடுறோம்னா, 2யும் ப்ளஸ் பண்ணி இன்ட் 5 பண்ணுறோம். அதோட வேல்யூவ வந்து நம்ம இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறோம். தென் ரேண்டம் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு, இங்க நம்ம வந்து ரேண்டமா வந்து வேல்யூ வந்து ஜெனரேட் பண்ணுறோம். ஃப்ளோர் யூஸ் பண்ணி எப்பவுமே நம்ம வந்து ரேண்டம் ஃபங்ஷன் யூஸ் பண்ணுறப்ப ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணுவோம். மேன் டாட் ரேண்டோட இன்ட்டு 20 போடுறப்ப எனக்கு ஒரு ரேண்டமான வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். அந்த வேல்யூவ வந்து இப்போ எனக்கு ஆக்சுவலி 29.5 அப்படின்னு கிடச்சிருக்குன்னா, எனக்கு இந்த ஃப்ளோர் என்ன பண்ணும்னா 29 அப்படின்னு சொல்லி கெட் பண்ணி இந்த ரேண்டம் ஃபேக்டர்ல ஸ்டோர் பண்ணிரும். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, பேஸ் பெர்சன்டேஜும் இந்த ரேண்டம் ஃபேக்டரையும் ஆட் பண்ணி ஃபைனல் பெர்சன்டேஜ்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். இந்த ஃபைனல் பெர்சன்டேஜ் வந்து எனக்கு 100 விட எக்ஸிஸ்ட் ஆயிடக்கூடாது இல்லையா? ஏன்னா வந்து டோட்டலா நமக்கு 100 தான்.
அதுக்காக இங்கே வந்து map.min அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி 100க்குள்ளே நம்ம வந்து வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை வச்சு தான் நம்ம கீழே இந்த எல்லா டெஸ்ட்டுமே வந்து பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.